போன முறை வந்து நம்ம ஆர் ஆப்ரேட்டரை பற்றி பார்த்துருந்தோம். இந்த முறை வந்து டெர்னரி ஆப்ரேட்டரை பற்றி பார்ப்போம். இந்த டெர்னரி ஆப்ரேட்டருங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட சிம்பிள் பார்க்க எப்படி இருக்கும்னா, இந்த கொஸ்டின் மார்க் தான் டெர்னரி ஆப்ரேட்டருங்கிறது. அதாவது இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, இப்போது ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ஒரு வேளை ஃபால்ஸாக இருந்தால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டருங்கிறது. டெர்னரி ஆப்ரேட்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் டெர்னரி ஆப்ரேட்டரோட சிம்பிள் கொடுப்போம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதுக்கப்புறம் ஒரு கோலன், அதுக்கடுத்து செகண்ட் கண்டிஷன். இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர். இதுதான். அதாவது என்னென்னா, இப்போ இந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம 5 + 5 = 10 எடுத்துப்போம். இப்போ வந்து 5 + 5 10 இப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துப்போம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். ட்ரூ அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். அப்புறம் வந்து கோலன் வச்சுட்டு செகண்ட் வந்து ராங் ஆன்சர். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக ஃபால்ஸானு இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். செமிகோலனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், செமிகோலனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர். இதுதான். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கண்டிஷன் கொடுத்துருவோம். இப்போது 5 + 5 10ன்னு இப்போ நம்ம சொல்லிடுவோம். இப்போ அடுத்து நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறேன். கரெக்ட் ஆன்சர். அப்புறம் வந்து ஒரு கோலன் வச்சுட்டு ராங் ஆன்சர்னு வச்சுப்போம். இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர். இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்குது. அப்படின்னா என்னென்னா, இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ட்ரூ. அதனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. இப்போ ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ 5 + 5 வந்து 10ங்கிறதுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்து பார்ப்போம். இப்போ ராங் ஆன்சர்னு வந்துடுச்சா? ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ளே வந்து நான் ஏன் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன்னா, இங்கே ஒரு வேல்யூ கூட கொடுக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ பாருங்கள். இப்போ வந்து 1 0. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ வந்து 0ன்னு வந்துருக்குது. அதாவது என்னென்னா, கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது. அதனால் செகண்டாக கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. அதே இது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது இப்போ 5 + 5 10ன்னு கொடுத்துட்டோம். இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதாவது நம்பர் 1ன்னு வந்து இருக்குது. அப்படின்னா என்னென்னா, கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. இவ்வளோ தான் டெர்னரி ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர். நம்ம இங்கே ஒரே டேட்டா டைப் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே 1 கொடுக்கலாம், இங்கே 0க்கு பதிலாக மாற்றி ராங்னு கொடுக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் ஆனால் 5 + 5 10, அதனால் 1ன்னு வந்துடுச்சு. இப்போ 5 + 5 வந்து 10ங்கிற பதிலாக இப்போது 6ன்னு கொடுப்போம். இப்போ ராங்னு ஒரு ஆன்சர் வந்துடுச்சு. ஓகேவா? இங்கே நம்ம எந்த மாதிரியான டேட்டா டைப்புனா கொடுக்கலாம். ஆனால் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நம்ம கொடுத்தோம்னா டபுள் கோட்ஸ்குள்ளே மட்டும்தான் கொடுக்கணும். மற்றபடி ஃப்ளோட்டோ, இன்டிஜரோ, டபுளோ எந்த டேட்டா கொடுத்தாலுமே நம்ம வந்து நார்மலாக கொடுத்துக்கலாம். ஆனால் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ்குள்ளே மட்டும்தான் கொடுக்கணும். ஓகே, இவ்வளோ தான் டெர்னரி ஆப்ரேட்டர். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஃபஸ்ட் நம்ம கொடுக்குற கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். அது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இவ்வளோ தான் டெர்னரி ஆப்ரேட்டரோட மெக்கானிசம்.